Hello friends, welcome to my channel. Today 10th standard 3rd chapter la equations reducible to a pair of linear equation in two variables பார்க்கலாம். அதாவது ஈக்குவேஷன் ரெடியூசபிள், அதாவது இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். அதாவது எந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். சால்வ் த பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2/x + 3/y = 13, 5/x - 4/y = -2. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃப்ராக்ஷனில் இருக்க டினாமினேட்டரில் எதுவும் இருக்காது. பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே டினாமினேட்டரில் XY அப்படிங்கிற 2 வேரியபிள் இருக்குது. இதை தான் நம்ம வந்து ஒரே வேரியபிளாக ஃப்ராக்ஷன் இல்லாமல் நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்கள். Let us write the given pair of equation as, இப்போ வந்து அந்த 2/xஐ வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோன்னா 1/x அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ 2 × 1/x + 3 × 1/y = 13. சரிங்களா? அதே போல் அடுத்த ஈக்குவேஷனையும் 5 × 1/x, அதாவது 5/xஐ வந்து எப்படி எழுதிக்கிறோன்னா 5 × 1/x - 4 × 1/y = -2 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். சரிங்களா? இப்போது ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க இல்லையா? இப்போது இதில் வந்து 2 ஈக்குவேஷன்லேயும் 1/x 1/y இருக்குது. அந்த 1/xஐ வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னா 1/x = pன்னு வச்சுக்கலாம், 1/y = qன்னு சொல்லிட்டு வேறு வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம நார்மலான ஈக்குவேஷனுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ 1/x = p, 1/y = qன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஈக்குவேஷன் என்னாகும் 2p + 3q = 13. சரிங்களா? அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும் 5p - 4q = -2ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போ நார்மலான டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனில் எதுவும் இல்லாமல் நமக்கு நார்மலான ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அதாவது ஜென்ரல் ஃபார்மில் வந்து நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இது எப்படி வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ கிடச்சிருக்கிற அந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த க்யூவோட கோஎஃபிஷியன்ட் 2யும் ஈக்குவல் பண்ண போகிறோம். இங்கே வந்து +3 இருக்குது, இங்கே -4 இருக்குது. ஸோ இந்த 2 ஈக்குவல் பண்ணோன்னா 3ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 ஆயிரும். 4ஐ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும், இங்கேயும் 12 வந்துடும். ஸோ க்யூவோட கோஎஃபிஷியன்ட் 2மே வந்து 12 கிடச்சதுக்கப்புறம் நம்ம அந்த க்யூ வேரியபிளை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு பியோட வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஈக்குவேஷன் 1ஐ வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4ஆல் பண்ணும்போது என்ன ஆயிரும் 2p × 4 8p + 3q × 4 12q = 13 × 4 வந்து 52 ஆயிரும். சரிங்களா? அடுத்தது ஈக்குவேஷன் நம்பர் 2ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும் 5p × 3 வந்து 15p - 4q × 3 - 12q = -2 × 3 - 6 கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது ஈக்குவேஷன் 1 and 2ஐ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது +12qவும் -12qவும் எலிமினேட் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 8p 15p 2 ஆட் பண்ண என்ன கிடைக்குது 23p கிடைக்குது. ஈக்குவலுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா 52, இங்கே -6 இருக்குது. இந்த 2 ஆட் பண்ணும்போது 46 கிடைக்குது. ஸோ 23p = 46. அப்போ p = 43/23. 2 கேன்சல் பண்ணால் என்ன ஆயிரும் p = 2 கிடைக்குது. சரிங்களா? இப்போது ஒரு வேரியபிளோட ஆன்சர் கிடச்சிருச்சு, p = 2ன்னு கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம இருக்கிற ஈக்குவேஷன் எதில் வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 or 2 2ல் எது வேணால் அப்ளை பண்ணிட்டா நமக்கு க்யூவோட ஆன்சர் தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போது நம்ம 2p + 3q = 13ங்கிற அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம பியோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 × p என்னது 2 × 2 + 3q = 13. 2 × 2 4, 4 + 3q = 13. இப்போ நமக்கு 3q தான் வேணும். ஸோ 3q = இந்த 4 வந்து ரைட் சைடு போயிடுச்சுன்னா -4 ஆயிரும். 13 - 4 வந்து 9 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ 3q = 9. அப்போ q = 9/3. 2 கேன்சல் பண்ணால் q = 3 கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது p = 2 கிடச்சிருச்சு, q = 3 கிடச்சிருச்சு. ஏன்னா நமக்கு வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க
ஃப்ராக்ஷனில் இருக்குது 1/x 1/yன்னு இருக்குது ஓகேங்களா. அதை தான் நான் வந்து நம்ம p அண்ட் qன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 1/xோட வேல்யூவும் 1/yயோட வேல்யூவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். p ஈக்குவல் டு என்னது 1/x. ஸோ அப்போ 1/xோட வேல்யூ நமக்கு என்னது, pயோட வேல்யூ என்னது 2. ஸோ x ஈக்குவல் டு 1/2 ஓகேங்களா. q நம்ம என்னென்னு எடுத்துட்டோம் 1/y தான் வந்து நம்ம qன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ 1/yயோட வேல்யூ என்னது q 3 சரிங்களா. இப்போ y ஈக்குவல் டு 1/3 1/y ஈக்குவல் டு 3னா y ஈக்குவல் டு 1/3. ஸோ நமக்கு லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் ஆன்சர் என்னது x ஈக்குவல் டு 1/2 y ஈக்குவல் டு 1/3 இஸ் த சொல்யூஷன் ஆஃப் த கிவன் பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா. அதாவது கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதாவது டினாமினேட்டரில் எக்ஸ் வந்துருக்கு. ஸோ நம்ம அதை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி ஒரே வேரியபிளாக எடுத்துக்க போகிறோம். பி கியூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த லெட்டர்ஸ் வேணாலும் நம்ம அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆல்ரெடி இங்கே இந்த சம்மில் வந்து XYன்னு இருக்குது டினாமினேட்டரில், அதனால் வந்து நம்ம PQன்னு எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் 2/P ப்ளஸ் 3/Qன்னு இருந்தால் நம்ம XYன்னு எடுத்துக்கலாம், இல்லை ST அந்த மாதிரி MN அந்த மாதிரி எந்த வேரியபிள் வேணால் நம்ம எடுத்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. இப்போது இந்த ஆன்சர் செக் பண்ணுறது பார்த்தலாம் ஒரு டைம். இப்போ நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, x ஈக்குவல் டு 1/2 கிடச்சிருக்கு, y ஈக்குவல் டு 1/3 கிடச்சிருக்கு. இதை வந்து கொடுத்துருக்கிற ஒரிஜினல் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, சம்மில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா. 2/x ப்ளஸ் 3/y ஈக்குவல் டு 13 வரணும். அதாவது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ரைட் சைடு வரணும், அது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலாக வரணும் ஓகேங்களா. இப்போ 2/xோட வேல்யூ என்ன 1/2 ப்ளஸ் 3/yயோட வேல்யூ 1/3 ஈக்குவல் 13. இப்போது 2 இன்ட்டு கீழே இந்த ஃப்ராக்ஷன் இருக்குது இல்லையா, இது வந்து மேலே வரும்போது எப்படி ஆகும் 1/2 வந்து 2/1 ஆயிரும் ஓகேவா. 2 இன்ட்டு 2/1 ப்ளஸ் 3 இன்ட்டு 3/1 ஈக்குவல் டு 13. இப்போ 2 2s are 4 ப்ளஸ் 3 3s are 9 ஈக்குவல் டு 13. 13 ஈக்குவல் டு 13 ஓகேங்களா. ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ரைட்டு தான் ஓகேங்களா. இது வந்து எக்ஸாம்பிள் வந்து போட தேவையில்லை, நீங்கள் வந்து உங்களோட வெரிஃபிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஈக்குவேஷன் ரெடியூசிபிள் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 2 பாருங்கள். Solve the following pair of equations by reducing them to a pair of linear equations. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா கீழே டினாமினேட்டரில் எக்ஸ் மட்டும் இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குதுன்னா x-1 இருக்குது ஓகேங்களா. 5/x-1 ப்ளஸ் 1/y-2 ஈக்குவல் 2. செகண்ட் ஈக்குவேஷனில் 6/x-1 மைனஸ் 3/y-2 ஈக்குவல் 1 ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம் 1/xஐ தனியாக எடுத்துட்டோம், அதே போல் இங்கே வந்து 1/x-1ஐயே தனியாக எடுக்க போகிறோம், வெளியே எடுக்க போகிறோம் சரிங்களா. சொல்யூஷன் பார்க்கலாம். லெட் அஸ் டேக் 1/x-1 ஈக்குவல் டு p அண்ட் 1/y-2 ஈக்குவல் டு q. இங்கே வந்து 1/x-1 வந்து pன்னு எடுத்துக்கிறோம், 1/y-2 வந்து qன்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போது அந்த ஈக்குவேஷன் எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். 5 இன்ட்டு 1/x-1 ப்ளஸ் இங்கே வந்து டினாமினேட்டர் வந்து இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான், அதனால் 1/y-2 ஈக்குவல் டு 2ன்னு எழுதிக்கிறோம். இங்கே வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன வருது 5 இன்ட்டு 1/x-1 ப்ளஸ் 1/y-2 ஈக்குவல் டு 2. 6 இன்ட்டு இந்த x-1 தனியாக எழுதிடுறோம், 1/x-1 மைனஸ் 3 இன்ட்டு 1/y-2 ஈக்குவல் டு 1. இதை வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம் சரிங்களா. இப்படி மாற்றும் போது 1/x-1 வந்து pயும் 1/y-2 வந்து qன்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். இப்போ 5p ப்ளஸ் q ஈக்குவல் டு 2, 6p மைனஸ் 3q ஈக்குவல் 1 ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். எலிமினேஷன் மெத்தட்னா என்னென்னா
அதாவது ஏதாவது ஒரு வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணவோ இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணவோ அது கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அதை தான் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5p இருக்குது, இங்கே 6p இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணால் தான் ஈக்குவல் ஆகும். பட் ஏன்னா q வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1q தான் இருக்குது, இங்கே -3q இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இது என்ன ஆயிரும்? 3q ஆயிரும். சரிங்களா? இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 1 இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணும்போது என்னாகும்? 5p × 3 என்ன ஆயிடுது? 15p ப்ளஸ் 1q × 3 வந்து ப்ளஸ் 3q ஈக்குவல் டு 2 × 3 வந்து 6 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த செகண்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம அப்படியே எழுதிக்க போகிறோம். 6p - 3q ஈக்குவல் டு 1. ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும்தான் நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 3q கிடச்சிருச்சு. செகண்ட் ஈக்குவேஷனை ஆல்ரெடி -3q இருக்குது. அதனால் அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எதுவுமே பண்ணல, அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா இந்த +3qவும் -3qவும் எலிமினேட் ஆயிரும். சரிங்களா? அப்போது 15p + 6p என்ன ஆயிடுது? 21p ஆயிடுது. ஈக்குவல் 6 + 1 வந்து 7. ஸோ p = 7/21. p = இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/3 கிடச்சிருக்கு நமக்கு. p = 1/3. இப்போது அந்த pயோட வேல்யூ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில், அதாவது நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்றிருக்கோம் இல்லையா, இந்த 2 ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணால் க்யூவோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? p வந்து 1/3. ஓகேவா? அப்ளை p = 1/3 இன் ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ண போகிறோம். 5p + q = 2. 5 × pயோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 1/3 + q = 2. இதை மல்டிபிள் பண்ணும்போது 5/3 + q = 2. நமக்கு க்யூவோட வேல்யூ தான் வேணும். ஸோ q வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே ரைட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ q = 2 - 5/3 ப்ளஸ் 5/3 வந்து அந்த சைடு போகும்போது -5/3 ஆயிரும். ஓகேங்களா? இப்போது எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆயிரும்? 2 3s are 6. ஸோ 6 - 5/3, 6 - 5 வந்து 1. ஸோ q = 1/3. க்யூவோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1/3. pயோட வேல்யூ வந்து நமக்கு என்ன தான் கிடச்சிருக்கு? 1/3 தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து p அப்படின்னு சொல்லிட்டு எதை எடுத்துக்கிட்டோம்? 1/x - 1 தான் வந்து நம்ம pன்னு சொல்லி எடுத்துட்டோம். ஸோ 1/x - 1 = p. ஸோ pயோட வேல்யூ என்ன? 1/3 போட்டாச்சு. இங்கே 2 ஃப்ராக்ஷன் ஈக்குவலாக இருந்தால் நமக்கு என்ன பண்ணிடலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல். அப்படி தானே? ஸோ x - 1 × 1 இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவலாக இருக்கும். இப்போ x - 1 × 1 வந்து x - 1. 1 × 3 3. ஸோ x வேணும்னா x = 3 -1 அங்கே போகும்போது +1 ஆயிரும். இப்போ x = 4. என்ன கிடச்சிருக்கு? x = 4 கிடச்சிருக்கு. அதே போல் 1/y - 2 = qன்னு சொல்லி எடுத்துருக்குறோம். க்யூவோட வேல்யூ என்ன? 1/3. ஸோ இதுவும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது y - 2 = 3. இப்போ y = 3 + 2. y = என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 5 கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் x = 4, y = 5. ஓகேங்களா? நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஆன்சரை. இப்போ ஈக்குவேஷன் வந்து ஒரிஜினல் ஈக்குவேஷன் சம்மில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் கொடுத்த ஈக்குவேஷனை எடுத்துக்க போகிறோம். 5/x - 1 + 1/y - 2 = 2. நம்மளோட என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? x = 4, y = 5. இதை வந்து அப்ளை பண்ணலாம். 5/4 - 1 + 1/5 - 2 = 2. ஸோ 5/3 + 1/3. 4 - 1 வந்து 3 ஆயிரும். 5 - 2 3 ஆயிரும். ஓகேங்களா? = 2. கீழே டினாமினேட்டர் 1 இருக்குது. ஸோ 3ன்னு எடுத்துக்கிறோம். மேலே 5 + 1 என்னது? 6. ஸோ 6/3 = 2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன ஆயிரும்? 2. இப்போ 2 = 2. இப்போது ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து ரைட். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.